பீர்க்கங்காயை வச்சு எப்போவுமே ஒரே மாதிரி கூட்டு பொரியல்னு செய்யாமல் லஞ்சுக்கு சிம்பிளாக அம்மா ஸ்டைலில் பீர்க்கங்காய் தக்காளி கடையல் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 10 பல்லு பூண்டு, 15 சின்ன வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி 2 நிமிஷம் வதங்கினா போதும். 1 கப் பீர்க்கங்காயை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 15 நிமிஷம் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, காயில் இருக்க தண்ணியே போதுமானது. நல்லா மற்ற வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா வாசனை சூப்பராகவே இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய், 2 ஸ்பூன் கடுகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடைசியாக பெருங்காயம் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இது சூடான சாதத்தில் இந்த பீர்க்கங்காய் தக்காளி கடையில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அம்புட்டு ருசியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு ரெசிபிக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.